நம்ம லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ் அப்போ டிஸ்பேச் பண்ண ஆர்டர்ஸ் தான் இது எல்லாமே. இது மாதிரி ஒரு 2 to 3 பேட்சஸ் நம்ம டிஸ்பேச் பண்ணியிருப்போம். சரியா வீடியோ கூட எடுக்க டைம் இல்லாமல் இருந்துச்சு. இந்த வருஷமும் என்ன மாதிரி கொடுப்பீங்க, எப்படி பாக்ஸில் கொடுத்துருப்பீங்கன்னு கேட்டுட்டு இருந்தனால நான் திரும்ப அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி 1/4 கிலோ கேட்குறவங்களுக்கு தனித்தனி 1/4 கிலோவை பேக் பண்ணி நம்ம வந்து பாக்ஸ் போட்டு கொடுத்துடலாம். இல்லை பீசஸ் மாதிரி கேட்குறவங்களுக்கு பீசஸ் போட்டு கொடுத்துக்கலாம். ப்ளம் கேக் வந்து பீசஸ் போட்டு நிறைய அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து நமக்கு வந்து உதிரியாக கீழே விழுந்துடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் 1/4 கிலோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே வாங்குற மாதிரி பார்த்துக்கணும். அதான் நல்லது. இந்த மாதிரி பிவிசி பாக்ஸ்லையும் கேட்பாங்க, ஏன்னா நம்மளோட கேக் பாக்ஸ்லையும் கேட்பாங்க. கஸ்டமர்ஸ் என்ன மாதிரி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பேக் பண்ணி கொடுத்துருந்தோம். லாஸ்ட் இயர் செக் பண்ண ஃப்ரூட்ஸை வச்சு ஒரு 1 kg ப்ளம் கேக் ரெடி பண்ண போகிறேன். எதுக்கான இது வந்து சீசன் கேக் மாதிரி தான் லாஸ்ட் இயர் பண்ணோம், இப்போ அடுத்த வருஷம் தான் பண்ணுவோம். ஸோ அதனால் கிறிஸ்மஸ் வரதுக்கு முன்னாடி நானே ஒரு 1 kg அளவுக்கு செய்து பார்த்து பக்கத்துலலாம் கொடுத்து டேஸ்ட்லாம் பார்த்து ரிவ்யூஸ் கேட்டுக்குவேன். ஸோ அதுக்காக தான் செஞ்சுட்ருக்கேன். ஸோ நம்ம எப்படி செய்கிறோம்னா, இந்த தடவை ஸ்பெஷல் என்னன்னா, இந்த தடவை கிறிஸ்மஸுக்கு எதுவுமே மைதா யூஸ் பண்ணி செய்ய வேண்டாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ கோதுமை மாவில் மட்டும்தான் செய்து தர போகிறேன். கேரமலுமே நம்ம இந்த மாதிரி ஒரு கேக்கும் ரெடி பண்ணி தான் ஊற்றுவோம். பட் கேரமல் கலர்ஸில் எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி ஹெல்த்தியான கேக் உங்களுக்கு வேணா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.